உலகெங்கும் இருந்து சிலப்பதிகாரம் கேட்கக்கூடிய அன்பு நண்பர்களே, 2 கிழமைக்கு பிறகு மறுபடியும் நாம் சிலப்பதிகாரம் கேட்கக்கூடிய செயலில் இறங்குகிறோம். இன்று நாம் பார்த்து கொண்டிருப்பது அடைக்கலக்காதை. இந்த 30 காதைகளில் மிக மிக இன்றியமையாத ஒரு காதை இந்த அடைக்கலக்காதை. இந்த அடைக்கலக்காதை படிக்கின்ற போது மிக கூர்ந்து ஒவ்வொரு பதந்தோறும் நிறுத்தி படித்தால் ஒரு உண்மை புலனாகும். வீடணன் அடைக்கலப்படலம் என்று கம்பராமாயணத்தில் ஒரு பகுதி வருகிறது. அதற்கு முழுமையும் அடிப்படையாக அமைந்தது இந்த சிலப்பதிகாரத்தினுடைய அடைக்கலக்காதை. அதாவது தமிழருடைய பண்பு நலங்கள், வாழ்க்கை பண்புகள் ஆகிய எல்லாம் பொருந்துமாறு எழுதிய கம்பராமாயணம். அது வால்மீகி ராமாயணத்தினுடைய மொழிபெயர்ப்பு என்று கூறுவது தவறு என்று அறிஞர் பலர் கூறியுள்ளனர். இந்த சிலப்பதிகாரம்லாம் படிக்கின்ற போதுதான் தெரியும், கம்பன் எவ்வளவு நூல்களை, சங்க இலக்கியங்களை, தொல்காப்பியத்தை எல்லாம் பயின்றுதான் அந்த பெருங்காப்பியத்தை எழுதியிருக்கிறான். வேறு ஒரு மொழியிலிருந்து பெயர்க்கப்பட்ட ஒரு காப்பியம் தமிழில் நிலை பெறுவது என்பது இயலாது. பெருங்கதை நிலை பெறவில்லை. அதே போல பிற பிற நூல்கள் எல்லாம் வடமொழியிலிருந்து கொண்டு வந்தவையெல்லாம் இங்கு நிலை பெறவில்லை. ஆனால் கம்பராமாயணம் நிலை பெற்றதற்கு காரணம் அந்த முன்னோர் மொழியே என்றையும் அவர் மொழி பொருளையும் கொண்டு எழுந்த ஒரு காப்பியம் என்பது அது எங்கெங்கெல்லாம் இப்படி தழுவி கொண்டிருக்கிறார் என்பதை நாம பார்க்கலாம். இப்ப நாம அடைக்கலக்காதையை பார்த்து கொண்டிருந்தோம். அதுல அங்கிருந்து மாடல மறையோன் என்பவன் வருகிறான். முன்பு மாங்காட்டு அந்தணன் தான், இப்ப மாடல மறையோன் வருகிறான். அக்காலத்தில் இந்த அந்தணர்கள் நாள்தோறும் தாம் வழிபடுகின்ற இறைவனை சென்று பல மூர்த்தங்களில், பல திருக்கோயில்களில் சென்று வழிபடுவது ஒரு வழக்கம். புண்ணிய நதிகளில் ஆடி வருவது இவர்களுடைய வழக்கம். அதனால வடமொழியில அதற்கு தேசாந்திரின்னு சொல்லுவான், நாடு சுற்றுகின்றவர்கள். அத நம்ம தமிழ்ல சொன்னா அப்படி ஒரு அப்படி ஒருவர் இருந்தார். ஞானசம்பந்தர் தந்தையினுடைய தோல்ல ஏறி குறிப்பிட்ட காலம் வரையில பல தலங்களை எல்லாம் சென்று வழிபட்டார். நாவுக்கரசர் நடையரா துறவு பூண்டார் என்று அவரை பற்றி சொல்வார்கள். நடந்தே தமிழ்நாடு முழுமையும் கைலாயம் வரையில நடந்து நடந்து கால்கள் தேய்ந்து, கைகள் தேய்ந்து, மார்பால உந்தி, மார்பு தேய்ந்து, குருதி சொட்ட, அப்படியெல்லாம் பாடுபட்டு இறைவனை பல தலங்களிலே சென்று வழிபட்ட பெருந்தகை அப்பர் பெருமான். அதுபோல இந்த அந்தணர்கள், இவர்களுடைய நெறி வேற, நம்முடைய நெறி வேற. அது என்ன நெறி வேற என்று சொன்னால் அது விளக்கமா சொல்லணும்ல. நாம அந்தணர்கள் முன்பே ஓதப்பட்ட வேத மொழிகளை சொல்லுவார்கள். அப்பர் முதலாகிய நாயன்மார்கள், ஞானசம்பந்தர் முதலான நாயன்மார்கள், அவர்கள் தேவாரம் பாடுவார்கள். அவர்களே இயற்றிய அந்தந்த தலத்துக்குரிய பாடல்களை பாடுவார்கள். அது ஒரு அரிய கருவூலம். நான் சில நுட்பங்களை நான் சொல்றேன் உங்களுக்கு. எவ்வளவு இலக்கணம் பொருந்தியன இந்த தேவார பாடல்கள்ங்கிறதுக்கு, இடரினும் தளரினும் எனது உருநோய் தொடரினும் உணகடல் தொழுது எழுவேன். இந்த இடத்துல ஒரே ஒரு சொல்ல மட்டும் பாருங்க. இடரினும் தளரினும், துன்பம் வந்தாலும், எனக்கு உடல்ல தளர்ச்சி வந்தாலும், இடரினும் தளரினும் எனது உருநோய் தொடரினும் உணகடல், உன்கடல்னு பாடல. ஏன் உன்கடல்னு பாடல? உன்கடல் என்றால் அது ஒருமையை குறிக்கும், உணா என்றால் அது பன்மையை குறிக்கும். அந்த அகர உருவு பன்மை உருவு. 6ஆம் வேற்றுமையில எனது என்று சொன்னால் ஒருமை, என என்று சொன்னால் பன்மை. இத தேவாரத்துல ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய இள வயதுல, பால பருவத்துல உணர்ந்து பாடியிருக்கிறார் என்றால் அந்த இலக்கண செறிவு எப்படிப்பட்டது. அதற்கெல்லாம் இடம் கொடுத்தது இந்த நூல்கள் எல்லாம். இந்த சிலப்பதிகாரம்,
தொல்காப்பியம், சங்க இலக்கியங்கள் இவற்றையெல்லாம் படிக்காம எல்லாம் வரல. இறைவன் அருள் செய்தான் என்றாலும் கூட இந்த ஞானமெல்லாம் இல்லாம வராது. ஓதாது உணர்ந்தவர்கள் என்றால் என்ன பொருள் என்றால் பள்ளிக்கூடம் சென்று படிக்கலன்னு பொருள். தாமே படித்தார்கள், தாமே பயின்றார்கள், வீட்டில் இருக்கிற பெற்றோர்களுடைய துணையால தாமே பயின்றார்கள். அதற்கு பிறகு அறிவு முதிர்ந்த நிலையில அவர்கள் பாடினார்கள் என்ற பொருள். இப்ப அந்த மாடல மறையோன் வருகிறான். நான்மறை முற்றிய அவன் 4 வேதங்களில் தேர்ந்தவனாக இருந்தான். ரிக்கு, யஜுர், சாமம், அதர்வம் என்று 4 அதர்வனம் என்ற 4 மறைகள். அதுல 3 தான் கணக்கில் எடுத்துக்கொள்வார்கள் பழங்காலத்து வைதிக சமயத்தவர். ஏனென்றால் இந்த அதர்வண வேதம் என்பது சடங்குகளை பேசுவது. அதை எடுத்து படித்து பார்த்துக்கானால் தெரியும். தமிழ்ல மொழிபெயர்ப்பெல்லாம் வந்திருக்கிறது. அதை எடுத்து படித்து பார்த்தால் அன்றாட சடங்குகள், பில்லி சூனியம் போன்றவை இவற்றையெல்லாம் பேசுவது அதர்வண வேதம். அதை வேதம் அல்ல என்று ஒதுக்கிவிட்டு 3 வேதங்களை மட்டுமே கணக்கெடுத்துவார்கள். அதனால அந்த 3 வேதங்களை ஓதக்கூடிய அந்தணர்களுக்கு திரிபாதின்னு பேர். 3 திரி என்றால் 3 வேதங்களை ஓதுகின்றவர்கள் அவர்கள். அதுபோல 3 வேதங்களையும் ஓதக்கூடிய அந்த இவர் 4 மறையும் அறிந்தவர். நான்மறை முற்றிய நலம்புரி கொள்கை மாமறை முதல்வன் மாடலன் என்போம். மாடலன் என்று ஒரு உரையன். இந்த பேர் எங்கிருந்து மாடலன் என்று வந்தது? இப்போது இருக்கு. இந்த பேர் எங்க இருக்கு? மாடசாமி என்று வருவது அதான் மாடலன், மாடசாமி. மாடசாமி என்றால் என்ன பொருள்? மாடுன்னா செல்வம் என்று பொருள். இந்த காலத்துல செல்வேந்திரன், செல்வசேகரன், செல்வபாண்டியன் என்றெல்லாம் பெயர் வைத்துக் கொள்கிறார்கள். அதுபோல இது மாடசாமி. இந்த மாடசாமி நம்முடைய நாட்டு வரலாற்றில் ஒரு இன்றியமையாத ஒரு உறுப்பினர். கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி.க்கு துணைவனாக இருந்தவன் மாடசாமி என்று ஒருவன். அவன்தான் வாஞ்சிநாதனை கொண்டு போய் இலங்கையில பாதுகாப்பாக விட்டு வந்தவன். அவன் பெயர் மாடசாமி. மாமறை முதல்வன் மாடலன் என்போன் மாதவ முனிவன் மலைவலம் கொண்டு. மாதவ முனிவன் என்று இங்கு குறிப்பது அகத்தியனை. ஒரு காலத்தில் அகத்தியன் பலராலும் வழிபடப்பட்ட என்று சொல்வது சரியில்லை, வழிபடப்பெற்ற ஒரு முனிவன். அவன் எழுதியது அகத்தியம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு நூற்பா கூட அதுல கிடைக்கல. அதனால அகத்தியர் என்பது ஒரு கட்டுக்கதையாக கருதப்படுகிறது அறிஞர் பலரால். அது கட்டுக்கதை என்பதற்கு நச்சினார்க்கினியர் செய்த தவறான ஒரு உரை. அந்த இடத்துல நச்சினார்க்கினியர் அகத்தியரையும் ஜமதக்கினியையும் லோபாமுத்திரையும் படைத்து கற்பனையாக படைத்து வருணாசிரமத்தை அதில் நாட்டிவிட்டார் தொல்காப்பிய உரையில. அந்த பகுதி நம்மால் ஏற்கத்தக்கது இல்லை. அதனால மாதவ முனிவன் மலை வலம் கொண்டு அந்த பொதிகை மலையை வலமாக வந்து குமரியம் பெருந்துரை கொள்கையில் படிந்து. குமரி என்பது என்னுடைய திரிவு அல்ல, குமாரி என்பது. குமாரி என்பதனுடைய திரிவு அல்ல குமரி என்பது. குமரி என்பது குமரி என்பது தூய தமிழ் சொல். நான் பல வகுப்புகள்ல அதை சொல்லியிருக்கிறேன். ஐயா அன்மியூட் பண்ணுங்க ஐயா. சரியா இருக்கா? சரியா இருங்க ஐயா. குமரி என்றால் திரண்டவள் என்று பொருள். இப்பவும் சிற்றூர் வழக்கில பெண் திரண்டவள் என்று சொல்லுகிறார். அதுபோல உறுப்பு நலன் திரண்டவன் குமரன். குமரன் குமரி என்பன தமிழ். ஏன் இதை நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, இவற்றை வடசொல் என்று பிழையாக கருதி என்ன செய்தார்கள்? செல்வன் செல்வி என்ற சொற்களை வடக்கிற்கு கொண்டு வந்தார்கள். அவற்றை கையாள்வதை விட குமரன் குமரி என்ற பண்டை தமிழ் சொற்களை கையாள்வது சிறந்தது என்பது அடிகளார், மரமடிகளார் போன்றவர்களுடைய கருத்தாகும். குமரியம் பெருந்துரை கொள்கையில் படிந்து. அது என்ன கொள்கையில் படிந்து என்றால், தொல்காப்பியத்துல 8வது மெய்ப்பாடாக வருகிற போது
விளையாட்டு ஆயமுடு பல ஊர்களுக்கு சென்று புண்ணிய நதிகளில் ஆடி வருதல் ஒரு செயல் என்று சொல்வார். அது பண்டை தமிழர் கொள்கை. அந்த நிலையில உவகை என்பதற்கு மகிழ்ச்சி அடைதல். எப்படி மகிழ்ச்சி அடைதல்? ஊர் ஊராக சென்று பல பட்டறிவை பெறுதல். குமரியம் பெருந்துறை கொள்கையில் படிந்து, கொள்கைன்னா முறைப்படி நீராடி தமர் முதல் பெயர்வோன் தம்முடைய கிளைஞரை நோக்கி சுற்றத்தாரை நோக்கி திரும்புகிறவன் இங்க வந்தான். அப்படி கன்னியாகுமரியிலிருந்து வருகிறவன் இவர்களை எதிர்ப்படுகிறான். தாழ்பொழிலாங்கன், அதாவது தாழ்ந்த ஒரு பொழில், அதாவது பள்ளத்தாக்குன்னு சொல்றான். பள்ளத்தாக்கு தாழ்பொழிலாங்கன் வகுந்து செல் வருத்தத்து. வகுந்து என்றால் வழிநடை வருத்தம் என்று பொருள். வகுந்து வழி, வகுந்து என்றால் வழி. அது எப்படி வழிங்கிறதுக்கு வகுந்து? அது வகிர்தல் என்றால் பிரித்தல், பிரிந்து இயங்குதல் என்று பொருள். வெவ்வேறாக பிரிந்து இயங்குதல் பற்றி உன்னை நான் அப்படியே வகுந்துருவேன்பா, ரெண்டா பிளந்துருவேன்னு பொருள். அதுபோல இரண்டாக மூன்றாக பிரிந்து இருக்கக்கூடிய வழியில் வகுந்து செல் வருத்தத்து, அந்த வழியில நடந்து வந்த வருத்தத்தினால் வான் துயர் நீங்க, மிகுந்த துயர் நீங்குமாறு கவுந்தி இடவயிர் புகுந்தோன் தன்னை. இந்த இடத்துல ஒரு சொல்ல கவனிங்க. வயின் என்பது 7ஆம் வேற்றுமை உருவுகள்ல ஒன்று. இந்த 7ஆம் வேற்றுமைக்கு பல உருவுகள் இருக்கின்றன. அது என்னென்ன உருவு? மேல் என்பது ஒரு உருவு. கண் என்பதுதான் ரொம்ப தலைமையான உருவு. கண் என்பதுதான் தலைமையான உருவு. அதை தவிர மேல், கீழ், வயின் என்றெல்லாம் பல உருவுகள் இருக்கின்றன. அதுல வயின் என்பது இடம் என்று பொருள். இடவயின் என்றால் அது ஒரு பொருள் பன்மொழி என்று பொருள். 2 சொற்களும் ஒரே பொருளைத்தான் குறிக்கின்றன. இடத்தின் கண் என்று சொல்ல வேண்டும். அந்த கவுந்தி இடவயிர் புகுந்தோன் தன்னை, இதுதாங்க சங்க நடைக்கும் சிலப்பதிகார நடைக்கும் உள்ள வேறுபாடு. புகுந்தோனை என்று வரும் சங்க இலக்கியத்துல. இந்த தன்னை என்று, தான் என்பது படர்க்க இடப்பெயர், அது உருவு ஏற்றால் தன் என்று குறுகும். இந்த மாதிரி ஒரு சொல்லை இப்படி ஆக்கிக் கொள்ளுதல், சேர்த்து துணை வினையாக சேர்த்து கொள்ளுதல் சிலப்பதிகார நடை. சிலப்பதிகாரத்திலிருந்து பின்னால இந்த நடைதான் புகுந்தோனை என்பாரு சங்க புலவர். இவர் புகுந்தோன் தன்னை என்பார். கூணியோடு என்பது சங்க இலக்கிய நடை. கூணி தன்னோடு என்று சொல்லுவது சிலப்பதிகார நடை. அதாவது மொழி மெல்ல மெல்ல பல மாற்றங்களை அடைகின்ற இயல்புடையது. காலந்தோறும் ஏன் இந்த இடத்துல அப்படி வரணும் என்றால் இன்னொரு சீர் வேண்டி இருக்கு அவருக்கு. கூணியோடு என்றால் ஒரு சீரா முடிஞ்சு போயிடும். கூணி தன்னோடு என்றால் இன்னொரு சீர் கிடைக்கும். அதனால சீர் நிரப்புவதற்காக வரக்கூடிய இது. கவுந்தி இடவயிர் புகுந்தோன் தன்னை கோவலன் சென்று சேவடி வணங்க. சேவடி எப்படி பிரிக்கிறது? செம்மை அடி என்று பிரிக்கணும். மையற்று பண்பு பெயர் புணருங்கால் சே என்று ஆகும். சேவடி வணங்க அவன் கோவலன் சென்று அந்த மாங்காட்டு அந்த மாடல மறையோனை வணங்குகிறான். நாவலந்தனன் என்ன பொருள்? நாக்கால் வல்ல, நாவில் வல்ல, நாவுக்கரசன் பொருள். நாவல் அந்தணன், அவன் பேசுகின்ற மொழி அத்தகையது. நாவல் அந்தணன் தான் நவின்று உரைப்போன். நவிலுதல் என்றால் வினவுதல். அவன் கேட்டு சொல்லுகிறான். அவன் கோவலனை பார்த்து சிலவற்றை கேட்டு, அப்பா நீ எங்கிருந்து வந்த, என்ன எங்க போற என்றெல்லாம் கேட்டு உரைப்போன். அவன் சொல்லுகிறான். வேந்துரு சிறப்பின் விழிச்சீரெய்திய மாந்தளிர் மேனி மாதவி மடந்தை பால்வாய் குழவி பயந்தன எடுத்து வாலாமையினால் நீங்கிய பின்னர். இப்ப மாடல மறையோன் சில இன்றியமையாத செய்திகளை சொல்ல போகிறான். சிலப்பதிகார உரையில கூட இல்லாத ஒரு செய்தியைத்தான் நாம் இப்ப பார்க்க போறோம். என்னவென்றால், அவன் இந்த கோவலன் பூம்புகாரில் செய்த செயல்களை எல்லாம் இந்த மாடல மறையோன் சொல்லுகிறான். அவனுக்கு தெரிந்திருக்கின்றான், அவன் அறிந்திருக்கிறான். ஐயா கோவலா, நீயா இப்படி வந்த? நீ யார் தெரியுமா? நீ செய்த செயல்கள் என்ன தெரியுமா என்று சொல்லுகிறான். வேந்துரு சிறப்பின்,
அரசனுடைய குடிக்கு ஒத்த குடி கோவலனுடைய குடி. வேந்தூர் சிறப்பின் அதை பின்னாடி கவுந்தியும் சொல்ல போகிறாங்க, அந்த அம்மாவும் சொல்ல போறாங்க. வேந்தூர் சிறப்பின் விழுச்சீர் எய்திய, விழு என்பது உரிச்சொல், அது மிகுதியை குறித்தது. பெரிய சீர், பெரிய செல்வத்தை எய்திய மாந்தளிர் மேனி மாதவி மடந்தை பால்வாய் குழவி பயன்தரல் எடுத்து. அந்த மாமை நிறமுடைய, அந்த மாமைங்கிறது வரும்போது மாநிறம் என்று இப்போது நாம் சொல்லுகிறோம். அந்த மா என்பதற்கு என்ன பொருள் என்றால் மாந்தளிர் என்று பொருள். மாந்தளிருக்கென்ற ஒரு நிறம் உண்டு, எண்ணெய் பூசிய ஒரு பளபளப்பான ஒரு பசுமை உண்டு. அதுதான் பெண்களுக்கு இளம் பருவத்தில் வாய்த்த ஒரு அழகான நிறம் என்பது தமிழுடைய இலக்கணம். மாந்தளிர் மேனி மாதவி மடந்தை. மாதவி மடந்தைங்கிறதுக்கு இலக்கணம் என்ன சொல்றது சொல்லுங்க பார்ப்போம். மாதவி மடந்தை, மடந்தை என்பது மகளிர்க்குரிய 7 பருவங்களில் ஒன்று. மாதவி என்பது குறிப்பிட்ட ஒரு பெண்ணினுடைய பெயர், மடந்தை என்பது பொது பெயர், மாதவி என்பது சிறப்பு பெயர். ஆக இருபெயர் ஒட்டு பண்பு தொகை. மாதவி மடந்தை. ஆயன் சாத்தன் என்று சொல்லுவது போல, ஆயன் எல்லாருக்கும் பொது பெயர், சாத்தன் என்பது அவர்கள் ஒருவனுக்கு பெயர். அதான் இருபெயர் ஒட்டு பண்பு தொகை. நாவலந்தனம் தானவென்று உரைப்போன் வேந்துரு சிறப்பின் விழுச்சீர் எய்திய மாந்தளிர் மேனி மாதவி மடந்தை. இந்த மாதவி மடந்தைங்கிறது பின்னாலேயும் வரப்போகுது. மாதவி மடந்தை காணற்பாணி கனக விசையத முடித்தலை நெறித்ததும்பா. என்ன அழகான தொடர் பாருங்க. அதாவது கனக விசையனுடைய தலையில கல்லை தூக்கி வச்சதுக்கு காரணம் என்னவென்றால் அந்த காணல் வரி தான் காரணம். மாதவி பாடிய காணல் வரி தான் காரணம். அப்படியே அந்த நிகழ்ச்சிய அங்கேருந்து தொடங்கி பின்னால சொல்ல போறான், அங்கு விரிவா பார்ப்போம். மாந்தளிர் மேனி மாதவி மடந்தை பால்வாய் குழவிங்கிறதுக்கு இந்த பிற்காலத்துல சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுத போந்தவர்கள் தவறா எழுதிட்டாங்க. அது என்ன பால்வாய் குழவின்னா பாலை வாயிலே உடையன்னு எல்லாம் எழுதக்கூடாது. பால்ங்கிறது இங்க பகுதின்னு பொருள், அது ஊழ் என்று பொருள். பால் என்பதற்கு ஊழ் என்று பொருள், விதின்னு பொருள். விதியினால பால்வாய் குழவி இவள் இவ்வாறு ஒரு மகவை பெற வேண்டும் என்பது இவளுடைய ஊழ். ஊழ்ங்கிறதுக்கு என்ன பொருள்? முதிர்ச்சின்னு பொருள். நம்முடைய வினை முதிர்ந்து வருவதற்கு ஊழ் என்று பெயர். ஊழ்த்தது என்றால் முதிர்ந்தது. செய்கின்ற செயலினுடைய விளைவெல்லாம் ஊழ்த்தன என்றால் முதிர்ந்தன என்று. அதனால எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று தொல்காப்பியம் சொன்னது எவ்வளவு பெரிய மெய்மை, அதை நாம உணர வேண்டும். பல சொற்களுக்கு நாம பொருள் தெரியாமல் அகராதியை புரட்டுகிறோம், அகராதியிலையும் பழஞ்சொற்களுக்கு இல்லை. அதனால சங்க இலக்கியத்தில் வழியாகத்தான் இவற்றையெல்லாம் உணர வேண்டும். பால்வாய் குழவி பயந்தனள் எடுத்து, பயந்தனள்னு படிக்கக்கூடாது, அப்படி சொன்னா அது வட சொல். பயந்தனள் அது எங்க இருந்து வந்தது? பயந்தனள் என்றால் பயம் என்பதிலிருந்து வந்தது. பயன் என்பது ஒருமை, பயம் என்பது பன்மை. அதாவது அதுல இருந்து வந்ததுதான் பழம் என்பது கூட. அது மரத்தினுடைய பயன். காலமன்றியும் மரம் பயம் பகரும் என்பார் கபிலர். காலம் அல்லாவிட்டாலும் கூட மரம் தன்னுடைய பயன்களை தரும். நம்ம பிற்காலத்துல பயன்கள்னு சொன்னோம், சங்க இலக்கியத்துல பயம் என்று சொல்லப்பட்டது. அது பன்மை, பயன், அதற்கு பன்மை பயம். இப்ப சிற்றூர்கள்ல கூட ரொம்ப முதிர்ந்த பெண்கள் வருவாங்க. பயத்தை பாருங்க அப்படின்னா, பழம்ங்கிறதுக்கு பயத்தைங்கிறாங்க அவங்க. அது பிழை என்று நாம கருதுகிறோம். அப்படி இல்லை, அது பயன்கள், மரத்தினுடைய பயன்கள் என்று அந்த பொருளுடைய சொல். பால்வாய் குழவி பயந்தனள் எடுத்து, பயந்தனள் எடுத்துன்னு முற்றெச்சம். பயந்தனள் என்றாலே வினைமுற்று வந்துருச்சு. அப்புறம் மறுபடியும் எச்சமாக தொடர்வதனால் அதற்கு முற்றெச்சம் என்று பெயர். பயந்தனள் எடுத்து வாலாமை நாள். வாலாமைங்கிறது ஒரு அருமையான சொல். வாலாமை வால்ங்கிறதுல இருந்து வந்தது. இந்த சொல்லுக்கு எங்கேயும் பொருள் எழுதல யாரும், இது நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். வால்னாவே தூய்மைன்னு பொருள், வெண்மைன்னு பொருள். வால்ங்கிறது தூய்மைங்கிறது எப்படி தெரியுது அப்படின்னா, விலங்குகளுக்கு பின்னால வால் இருக்கும்.
அது எதுக்கு என்றால் தூய்மை செய்து கொள்வதற்கான உறுப்பு. அது வாளால தான் தூய்மை செய்து கொள்ளும். அதனால அதுக்கு வால்னு பேரு. தூய்மை செய்து கொள்ளக்கூடிய உறுப்பு வால். வால் என்றால் தூய்மை. வாளாமைன்னா தூய்மை இன்மை. வாளாமைன்னா தூய்மை இல்லாமை. எவ்வளவு செறிவா இருக்கு பாருங்க இந்த சொல். வாளாமை நாள் மகவு பெற்றாள் மாதவி. ஆகவே அறையில இருக்கிறா, நீராடல் அப்ப இந்த பருவத்துல. அதனால அவ தூய்மையின்றி இருக்கிறாள். அவளுடைய ஆடைகள் எல்லாம் மாற்றிக்கொண்டாலும் கூட இன்னும் தூய்மை அடையவில்லை அவள். அதனால தீட்டுங்கிறான். அது போல இவ்வாறு மாசுடை மேனியளாக அவள் இருக்கிறாள். வாராமை நாள் நீங்கிய பின்னர், அப்படிப்பட்ட அந்த 12 நாள் நீங்கிய பிறகு, வாலாமை நாள் நீங்கிய பின்னர், அது புனிறு தீர்ந்த பிறகு, புனிறு தீர் பருவம் என்று சொல்லுவான். வாலாமைனா அத வடமொழியில வாலாமைன்னு நாம தமிழ்ல சொன்னோம். ஆசௌசம் என்று வடமொழியில சமஸ்கிருதத்துல சொல்லுவது வழக்கம். ஆசௌசம் என்று அரும்பத உரைதாரர்கள் எழுதுவார். மாமுது கணிகையர் அகவையால் முதிர்ந்தவர். இவர்களை என்னன்னு சொல்லுவோம்? தோரிய மடந்தையர்னு பல இடங்கள்ல பார்ப்போம். ஆடி முதிர்ந்த மகளிர். இப்ப ஆட முடியாது. இப்ப கைகால அவங்களுக்கு இயல்பாவே ஆடுது. ஒரு காலத்துல அவர்கள் ஆடல் புரிந்தவர்கள் இப்ப என்ன செய்வார்கள்? தங்களுக்கு கூடிய இசை அறிவினாலே உட்கார்ந்து பாடுவார்கள், அமர்ந்து பாடுவார்கள், இருந்து ஏத்துவார். அவர்கள் உட்கார்ந்து பாடுவார்கள். மாமுது கணிகையர் மாதவி மகட்கு நாம நல்லுரை நாட்டுதும் என்று, நாமம் பெயர், ஒரு பெயர் வைப்போம் என்று கூறி, நல்லுரை நாட்டுதும் என்று தாமின்புருவும் தகைமொழி கேட்டாங்க. ஒரு நல்ல பெயர் சொல்லுங்க, தாமின்புருவும் தகைமொழி கேட்டாங்க, ஒரு நல்ல பெயரை சொல்லுங்க என்று அவர்கள் கேட்டாங்க. கேட்டபோது அப்பதான் கோவலன் சொல்றான், இந்த குழந்தைக்கு என்ன பெயர் வைக்கலாம் என்றால், எனக்கு ஒரு கடப்பாடு இருக்கிறது. என்னவென்றால், என்னுடைய குலத்து முன்னோன் ஒருத்தன் இருந்தான். அவன் வணிகத்தின் பொருட்டாக கடல் மேல சென்றான். அப்படி கடல் மேல செல்லுகிற காலத்து கடற்பெரு வெள்ளத்தினாலே அவன் அழைக்கப்பட்டு அவன் கையற்று தவித்த போது அவனை மணிமேகலை என்று ஒரு தெய்வம் அங்கிருந்து வந்து காப்பாற்றிய. அதனால என்னுடைய முன்னோனை காப்பாற்றிய அந்த தெய்வத்தினுடைய பெயரை இந்த குழந்தைக்கு இடுகள். இடையூறு யாமத்து, நல்ல நடு இரவுல. யாமம் என்றால் இருள் செறிந்த காலம் என்று பொருள். அது எங்க இருந்து வந்தது? யா என்ற சொல்லிலிருந்து வந்தது. யா என்றால் கருப்பு என்று பொருள். யாடு என்றால் கரிய விலங்கு என்று பொருள். யானை என்றால் கரிய விலங்கு என்று பொருள். யாடு, யாமம் இவையெல்லாம் கரியன என்று பொருள். இடையூறு யாமத்து, நல்ல நள்ளிரவுல. நள்ளிரவுன்னு சொல்றோமே, அது எப்படி வந்தது என்றால், நள் என்றால் நடு என்று பொருள். நடு இரவு, நள்ளிருள். சரி, நள் என்றால் செறிந்தன்னு பொருள். அதுல இருந்து வந்து நளி கடல் என்றால் செறிந்த கடல் என்று பொருள். இடையுறு யாமத்து எரிதிரை பெருங்கடல், அலை வீசுகின்ற கடல்ல உடைகலப்பட்ட எங்கோன், கப்பல் உடைஞ்சு போச்சு. உடனே எங்கோன் என்னுடைய முன்னோன், முன்னாள் புண்ணியதானம் புரிந்தோனாக அவன் பல அறக்கொடைகளை நேர்ந்தவன். அந்த நல்வினை காரணமாக அவன் உயிர் போகாது. நன்னு வழியின்றி, நன்னுதல் என்றால் நெருங்குதல். அதனால நன்னுதல் அதிலிருந்து வந்தது நண்பர், நம்மோடு நெருங்கி இருப்பவர் என்று பொருள். நன்னுதல் அடைதல், நெருங்குதல் என்று பொருள். நன்னார் என்றால் பகைவர் என்று பொருள், நம்மை நெருங்காதவர் என்று பொருள். நான் 1966 ஒரு கல்லூரியில பணி செய்கின்ற காலத்து தொடர் வண்டியில நானும் என்னுடைய நண்பர் வேறொருத்தரும் என்னை போல ரொம்ப ஆர்வமாக படிக்கக்கூடியவர் ஒரு 2 பேரும் சேர்ந்து நாங்க தொடர் வண்டியில உட்கார்ந்து பேசிக்கொண்டே போவோம். பெரும்பாலும் எல்லா தமிழ் இலக்கியங்களையும் இலக்கணம் பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருப்போம். அவர் என்னை விட வயது மூத்தவராக இருந்தாலும் கூட என்னிடம் பல செய்திகளை கேட்பார், நான் சொல்லுவேன்.
அப்படி வருகிற போது ஒரு நாள் திடீரென்று ஒரு நிகழ்ச்சி நடந்தது. இது இது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறார். அப்போது அந்த கூலி தொழிலாளர்கள், அந்த இருப்பு பாதையை செப்பனிடுகின்றவர்கள் தங்கள் கையிலே இருக்கக்கூடிய இரும்பு கருவிகளை எல்லாம் கொண்டு வந்து நாங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த பெட்டியில கொண்டு வந்து மடமட வந்து சரித்தாரு. இதெல்லாம் இவற்றையெல்லாம் போடுகிறார்களே என்று நாங்க கொஞ்சம் ஒரு இடத்துல ஒதுங்கி உட்கார்ந்துருந்தோம். எங்களுக்கு தடுப்புக்கு அப்பால அவர்கள் வந்து 5-6 பேர் உட்கார்ந்தார். இது இந்த காலத்தில் நிகழ்கின்ற நிகழ்ச்சி இல்லை, 1966 நடந்த நிகழ்ச்சி. இதெல்லாம் உட்கார்ந்த உடனே அவர்கள் மேல துண்டு கூட இல்லை, இடுப்புல இருக்கக்கூடிய ஒரு பழைய வேட்டி, அதோட உட்கார்ந்த உடனே தொடங்குவோமா அப்படின்னு நான் ஒரு ஆளு. நான் உடனே இந்த தொடர் வண்டியில எல்லாம் பழக்கம் என்னன்னா, 4 பேர் சேர்ந்தா உடனே ஒரு துணியை விரிச்சு போட்டு சீட்டு கட்டு எடுத்துருவாங்க, வண்டி போய் சேர்றவரெல்லாம் ஆடுவாங்க. இதுதான் இவங்களும் செய்ய போறாங்களோன்னு நினைச்சேன். தொடங்குவோமான்னு சொன்ன உடனே கூட்டத்தில் இருக்கிற ஒரு ஆளு, நம்ம எந்த இடத்துல ஐயா நிறுத்தணும் அப்படின்னு. உடனே அவர் சொன்னாரு, உண்ணுதற்கோ உடைந்ததுங்கிற அந்த குரல்ல நம்ம நிறுத்தணும்னு. ஆடாடாடா, கல்வி அறிவே இல்லாத, கல்லூரிக்கு போகாத, பள்ளிக்கு போகாத இவர்கள் 5-6 பேர் உட்கார்ந்து கொண்டு திருக்குறள் படிக்கிறாங்க. அப்ப அவன் ஒரு ஐயம் கேட்டான், ஐயா, உண்ணுதற்கோ உடைந்தது ஞாட்பினுள் நன்னாரும் உட்குமென் வீடு. போர்க்களத்துல பகைவர்கள் எல்லாம் அஞ்சுகின்ற என்னுடைய பேராற்றல் இந்த பெண்ணினுடைய நெற்றியின் ஒளியிடத்து தோற்றதே ஐயோஹோ என்று இதற்கு பொருள் என்று அவர் சொன்ன போது, ஐயா, இந்த நன்னார் என்பதற்கு பகைவர்னு எழுதியிருக்கிறார, அது சரியான்னு கேட்டான். நன்னார் என்றா பகைவர் என்று பொருள் என்றால் அதற்கு அந்த ஆளு தலைவன் சொன்னா, அந்த தலைவனை பார்த்தாவே தமிழ் எந்த கல்விக்கும் தொடர்பில்லாத ஒரு உருவம். ஆளை பார்த்தெல்லாம் சொல்லக்கூடாது, உருவு கண்டு எல்லாமே வேண்டும். அவர் சொன்னாரு, நன்னார்னா இங்க பகைவர்னு பொருள் இல்லை அப்படின்னாரு. எனக்கு தூக்கி வாரி போட்டுது. என்னை எந்த உரையாசிரியனும் இப்படி சொல்லலையே. அவர் என்ன பொருள் சொல்றார்? போர்க்களத்திற்கு வராதவர், நண்ணுகின்றவர், வருகின்றவர், நண்ணாதவர், போர்க்களத்துக்கு வராதவர். போர்க்களத்துக்கு வராதவர்கள் எப்படி நடுங்குவாங்கன்னு கேட்கிறான் இன்னொரு ஆளு. உடனே அதுக்கு சொல்றாரு, இந்த விளக்கத்தை பாருங்க, பாடம்னா இப்படி சொல்லணும். எனக்கு நான் பாடம் கத்துக்கிட்டேன் அந்த ஆள்கிட்ட. என்ன சொன்னாருன்னு கேட்டா, அப்பா தம்பி, தெருவுல நடந்து போயிட்டு இருக்கிற, எதுக்க ஒரு கொம்பு உள்ள காளை திமிரிட்டு வருது, என்ன பண்ணுவேன்னு கேட்டான். உடனே ஓரமா ஒதுங்கிக்குவேன். சரி, துள்ளி பாய்ந்து ஒரு குதிரை வருகிறது, என்ன செய்வேன்னு கேட்டான். அதை பார்த்துட்டா நீ என்ன செய்வ? பார்த்துட்டா உடனே ஏதாவது உயரமான ஒரு திண்ணையில ஏறிக்குவேன், பாதுகாப்பா. சரி, இதெல்லாம் பார்த்தா சரி. ஒருத்தர் அங்கிருந்து கூவி கொண்டு வருகிறான், புலி புலி என்று. புலியை பார்த்த அச்சத்துல ஓடி வருகிறான். அவனை பார்த்த உடனே இவன் புலிய பார்க்கல, பார்க்காமலே ஓடுறான். புலி வருதையா அப்படின்னு ஓடுறான். அது போல இன்னான் போர்க்களத்துக்கு வருகிறான் என்று கேட்ட அளவிலே பல பேர் வாராமல் நின்று விட்டார். அப்படி வாராமல் இருக்கக்கூடிய அளவுக்கு இவனுடைய ஆற்றல். அதனால நன்னார் என்பதற்கு இங்க பகைவர்னு சொல்லாத பொருள், போர்க்களத்துக்கே வராதவன்னு சொல்லு அப்படின்னார். இப்படியெல்லாம் திருக்குறளுக்கு பொருள் காணக்கூடிய நிலை இருக்கிறது. அதனால எல்லாரிடத்திலிருந்தும் நாம் கல்வியை பெற்றாக வேண்டும். யாரிடம் என்ன இருக்கிறது என்று சொல்ல முடியாது. எந்த புற்றிலும் எந்த பாம்பும் இருக்கலாம். அதனால அந்த வகையில நாம புண்ணியதானம் புரிந்தோனாகலின் நன்னு வழியின்றி, அதாவது அடைகின்ற வழி இல்லாமல் நாள் சில நாட்கள் நீந்தி பார்க்கிறான். இந்திரன் ஏவலின் இங்கு வாழ்வேன், இந்திரன் தேவர்கோனாகிய அவனுடைய ஏவலாலே நான் இந்த கடல் மருங்கு வாழ்கிறேன். வந்தேன் அஞ்சல். அஞ்சல் என்றால் என்ன பொருள்? அல்லிற்று வியங்கோள் வினை முற்றுன்னு இலக்கணம் சொல்லணும். அஞ்சல்னா அஞ்சாதே, பயப்படாதே, அஞ்சாதே. அஞ்சல் அல்லிற்று வியங்கோள் வினை முற்று, அஞ்சாதே. அஞ்சல் மணிமேகலையாம். நான் என்னுடைய பெயர் மணிமேகலை. உன் பெருந்தானத்து உறுதி ஒழியாது. நீ செய்த கொடை இருக்க அறச்செயல், அது ஒன்று உன்னை விட்டு போய்விடாது. துன்பம் நீங்கி துயர்கடல் ஒழிக
இந்த கடல்ல மூழ்கி அடையக்கூடிய அந்த துன்பத்தை, அந்த துயர்கடலை நீ நீங்குக என்று சொல்லி விஞ்சையிற் பெயர்த்து, விஞ்சை என்பது வித்தை என்பதனுடைய தெரிவு, அது மந்திரம் என்ற பொருளுடையது. தான் கற்ற வித்தை, தான் கற்ற மந்திரத்தாலே பெயர்த்து அவனுடைய துன்பத்தை நீக்கி அவனை தூக்கி கொண்டு வந்து விழுமும் தீர்த்த. விழுமும்ங்கிற சொல்ல பாருங்க. விழுமும் என்றால் துன்பம், விழுமும் துடைத்தவர் நட்பும் வார் திருவள்ளுவர். விழுமும் என்றால் துன்பம், துயர் என்று பொருள். அதே விழுப்பம் என்றால் உயர்வு என்று பொருள். விழுமியம் என்றால் வேல்யூ, செல்வம் என்று பொருள், சிறப்பு என்று பொருள், சிறந்த பண்பு என்று பொருள். விழுமியங்கள் என்றால் சிறந்த பண்புகள் என்று பொருள். விழுமும் தீர்த்த எங்குல தெய்வம் பெயரீங்கு இடுக. இடுக அதுவும் எங்கோல் தான். அந்த என்னுடைய குல தெய்வத்தினுடைய பெயரை நீ இடு என்று சொல்ல, அணிமேகலையார் 1000 கடியேர் மணிமேகலை என்று வாழ்த்திய நான் 1000 பேர் கூடி, பெரும் செல்வனுடைய மகள் இல்லையா ஒரு பெண், வீட்டுல கண்ணகிக்கு குழந்தை இல்லை, மாதவி பயந்த மணிமேகலை. உடனே அதை கேட்டு மகிழ்ந்து எல்லாரும் மணிமேகலையார் 1000 கணியே மணிமேகலை என்று கூப்பிட்டு வாழ்த்திய ஞான்று. ஞான்று என்றால் பொழுது என்று பொருள். வாழ்த்திய பொழுது. அஞ்ஞான்று அப்படின்னா அப்பொழுது என்று பொருள். இஞ்ஞான்று என்றால் இப்பொழுது என்று பொருள். அஞ்ஞான்று மங்களமடந்தை. இந்த மங்களமடந்தைங்கிற தொடரை பாருங்க. இது வேறு எந்த கணிகை பெண்ணுக்கும் யாரும் கையாண்ட சொல்லில்லை. இளங்கோவடிகளே இந்த புரட்சி பண்ணார். ஏனென்றால் கற்பின் மிக்கவள் எந்த குலத்தவளாக இருந்தால் என்ன, அதனால அவன் மங்களமடந்தை. மங்களமடந்தைங்கிற அந்த தொடரை மற்றவர்கள் இவ்வாறு கையாளுவதில்லை. சேக்கிழார் கூட பதியிலார்னு தான் சொல்லுவார், கணவன் இல்லாதவர் என்றுதான் சொல்லுவார். ஆனா மங்களமடந்தை என்று இளங்கோவடிகள் மாதவி பாத்திரத்தின் வாயிலாக, அதை வர்ணிப்பதன் வாயிலாக, அவருடைய பண்புகளை சித்தரிப்பதன் வாயிலாக பெரிய மாபெரும் புரட்சி செய்தவர். மங்களமடந்தை மாதவி தன்னோடு. மாதவி தன்னோடுன்னு வருது பாருங்க, மறுபடியும் மாதவியோடுன்னு வரல, மாதவி தன்னோடு செம்பொன்மாரி செங்கையில் பொழிய. அப்படியே பொண்ணை எடுத்து 2 கைகளாலையும் எல்லாருக்கும் வாரி வழங்குறான். அவனுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. தன்பால் இருந்த குறை நீங்கி விட்டது, தனக்கு மகவில்லை என்ற குறை நீங்கி விட்டது. அப்படி எல்லாருக்கும் செல்வத்தை வாரி வழங்குகிறான். செம்பொன்மாரி செங்கையில் பொழிய ஞான நன்னெறி நல்வரம்பாயோ. அது என்ன ஞான நன்னெறி என்றால், இதெல்லாம் கொஞ்சம் நாம தான் உரை பார்த்துதான் படிக்கணும். அதாவது உரையில இதெல்லாம் விளக்க முடியாது. ஏனென்றால் பல 100 1000 பக்கம் எழுதி கொண்டு போனாலும் கூட அடங்காது. அதாவது ஒருவன் உய்வுக்காக கடைபிடிக்கக்கூடிய நெறிகள் 3. ஒன்று இறை அன்பு, அதுதான் பக்தி என்று சொல்லப்படும் வடமொழியில. இன்னொன்று தன்னுடைய தொண்டு, அது கர்மம். பக்தி யோகம், அடுத்தது கர்ம யோகம், அது செயல், அடுத்தது அறிவு, அது ஞான யோகம். பக்தி யோகம், கர்மயோகம், ஞான யோகம். இதுல இந்த அந்தணன் அறிவு வழிபாடு செய்யக்கூடியவன். இவன் பிற பணிகளை எல்லாம் செய்யல. இவன் போய் இறைவனை அண்டி நீதான் இனி எனக்கு என்று அப்படி இல்லை. இவன் அறிவு தேடல் செய்கின்றான். ஞான நன்னெறி நல்வரம்பாயோன், அதற்கு வரம்பாக இருப்பவன். அதாவது இந்த தொடர் வரம்புங்கிற சொல்லு எங்க இருக்குன்னா பல இடங்கள் வருகிறது. சிறப்பாக வரக்கூடிய ஒரு இடம் என்றால் திருமுருகாற்றுப்படையில கற்றோர்க்கு தான் வரம்பாகிய தலைமையர். கற்றோர்கள் எங்களுக்கு இவர் தான் இலக்கணம் என்று சொல்லக்கூடிய அளவில் உயர்ந்தவன். அதனால இவன் நல்வரம்பு. பல பேருக்கு இவன் இலக்கணமாக திகழ்கின்ற அந்தணன். அதாவது அறிவாற்றலில் பெரியவன் இவன். தானம் கொள்ளும் தகமையில் வருவன். எதுக்கு வர்றான்? இவன் அறிவு தேடல் செய்கின்ற காலத்து இவனுடைய உணவிற்காக, இவனுடைய தேவைக்காக பிறரிடத்து கொடையை பெறுவது வழக்கம். தானம் கொள்ளும் தகமையில் வருவோன். அப்படி ஒருத்தன் ஒரு அந்தணன் வர்றான். இது மாடலனை குறிக்கல, மாடலன் சொல்றான். அப்படி பேர் வைக்கின்ற காலத்துல
மாறி செம்பொன் மாறி செங்கையில் பொழிய, அது ஒண்ணு முடிஞ்சு போச்சு. ஒரு நிகழ்ச்சி முடிஞ்சு போச்சு. அடுத்த ரெண்டாவது நிகழ்ச்சியில மாடல மறைவன் சொல்றான், ஞான தேடிக்கொண்டிருக்கின்ற ஒரு அந்தணன், ஒரு பார்ப்பான், ஞான நன்னெறி நல்வரம்பாயோ, ஞான நெறியிலே வரம்பு போல இலக்கணமாக திகழ்கின்ற ஓர் அந்தணன் தானம் கொள்வதற்காக வந்தான். அப்படி வந்தவன் தளர்ந்த நடையில் தண்டுகாலூன்றி, அதாவது முதுகு வளைஞ்சு போச்சு. வேர்ட்ஸ்வொர்த் ரெசல்யூஷன் அண்ட் இண்டிபெண்டன்ஸ்ங்கிற கவிதையில சொல்லுவாரு, அப்படியே முதுகு வளைஞ்சு எப்படி இருக்குன்னு கேட்டா, தலையும் காலும் சந்தித்து கொள்ளுமோங்கிறது மாதிரி ஒரு வளைவு. அப்படி வளைஞ்சு போச்சு, கூண் விழுந்து போச்சு. அதுதான் சொல்றார். அதுதான் சீனாவர் ஒரு பழமொழி, அப்படி வளைஞ்சி நடந்து வருகிறார் ஒரு கிழவன். கிழவன் என்றால் உரிமையாளன் என்று பெயர். இவன் மூத்த வயதுக்கு உரிமையாளன் இல்லை. அந்த கிழவன் என்ன சொல்லுகிறான், அப்படி தடுமாறி வருகிற போது அவனுடைய பெயரை உடையவன், அவனுடைய பெயரன் கேட்டானா, தாத்தா தரையில என்ன தேடுறீங்க அப்படின்னு. அதற்கு அவன் சொன்னான், காணாமல் போன என்னுடைய இளமையை தேடுகிறேன் என்றான். அதற்கு அந்த பெயரன் சொன்னான், அதுதான் இங்கே என்கிட்ட இருக்குதுன்னு. அதாவது மனித வாழ்க்கை என்பது ஒருவனோடு நின்று விடுவதில்லை, உலகம் ஒருவனோடு முடிந்து விடுவதில்லை, அது சங்கிலி தொடர் போல வருவது. ஒருவன் இறந்தான் என்றால் அவனுடைய உடல்தான் மாறுகிறதே தவிர அவனுடைய குணங்கள் எல்லாம் அந்த தலைமுறையில மற்றவர்களிடம் வரும். அவனுடைய அறச்செயல்கள் எல்லாம் அந்த சமுதாயத்தில் நிழலென விளங்கும். அதனால அவன் இல்லைன்னு சொல்ல முடியாது, அவன் இருக்கிறான். வேறு வேறு வடிவிலே ஒரு மனிதன் வாழுகிறான். அவனுடைய எச்சம் இருக்கிறது. அவனுடைய பண்புகள் எல்லாம் இந்த சமுதாயத்தில், அவன் செய்த தொண்டெல்லாம் இந்த சமுதாயத்தில் இருக்கிறது. அதனால அப்படி தளர்ந்த நடையில் தண்டுகால் ஒன்று இரண்டாவது நிகழ்ச்சி. முதல் நிகழ்ச்சி மணிமேகலை பிறந்தாள், எல்லாருக்கும் செம்பொன் வாரி வழங்கினான். இரண்டாவது நிகழ்ச்சியாக ஒரு முதியவன் ஒருவன் தன்னுடைய கோலையே காலாக ஊன்றி கொண்டு வருகிறான். தண்டு கால் ஊன்றி வளைந்த யாக்கை மறையோன் தன்னை பாகு கழிந்து யாங்கனும் பறைபட வருவும் வேக யானை வெம்மையில் கை கொட. அவன் அரசர்கள் உலாவுகின்ற தெருவுல வருகிறான். தள்ளாடி கொண்டு வருகின்ற அவனை பாகு கடிந்து பாகனை தூக்கி எறிந்து விட்டு மதம் கொண்டு வருகின்ற ஒரு யானை வருகிறது. பாகு கடிந்து யாங்கனும் பறைபட வருவும், பறை ஒலிக்க வருகின்றது அந்த யானை. ஐயோ யானை வருதுன்னு எல்லாரும் பறையற, போயிடுங்க போயிடுங்க அப்பால போயிடுங்க என்று. இவன் எப்படி ஓடுவானா, நடப்பானா? இவன் பறைபட வருவும் வேக யானை. அது வேக யானைன்னு சினம் கொண்ட யானை. சினம் என்பது தமிழ் சொல், கோபம் என்பது தமிழ் சொல், வட சொல். கோபம் என்பது வட சொல், சினம் என்பது தமிழ் சொல். அதுக்கு இன்னொரு சொல்லு இருக்கு, கதம் என்பது திருவள்ளுவர் கையாளுகிற சொல். கதம் என்றாலும் சினம் என்று பொருள். ஏன் கதம் என்று பொருள்? கதம் என்றால் சினம் கொள்ளுகின்ற காலத்து ஒருவனுடைய உடம்புல கதகதப்பு உண்டாகும், சூடாயிடும் உடம்பு. அதனால கதம் என்று அதற்கு பெயர் வைத்தான். அத அடிகளார் ஒரு நிகழ்ச்சியில் எழுதுறார். அதாவது 100 ஆண்டு வாழ்வது எப்படிங்கிற புத்தகத்துல மறைவர் அடிகளார் ஒரு நிகழ்ச்சி எழுதுறார். மேலை நாட்டுல 2 பெண்கள், பக்கத்து வீட்டு பெண்கள் சண்டை போட்டாங்க. வாயால கடுமையாக வசை சொற்களை வாரி இறைத்தார்கள். பாடி போடி என்று அவர்கள் கடுமையான சொற்களை அடுக்கி பேசினார்கள். அப்படி வசை பாடுகிற போது அவர்களுடைய உடம்பு ரொம்ப சூடேறி போச்சு, கொதிச்சு போச்சு, கொதிப்பு உண்டாயிடுச்சு. அப்படி சண்டை ஓய்வதற்கு முன்னால அங்கிருந்து வந்து தொட்டில் இருந்த குழந்தையை எடுத்து பால் கொடுத்தா. அவ்வளவுதான், குழந்தை செத்து போச்சு. சினம் என்ன செய்யும், இப்படியெல்லாம் செய்யும் என்று அடிகளார் எழுதுகிறார். இந்த நிகழ்ச்சி எழுதுகிறார். இது நடந்த நிகழ்ச்சி என்று அவர் எழுதுகிறார். அதனால அதுக்கு பேர் கதம். கதங்காத்தும் பாரு திருவள்ளுவர். இவ்வாறு தளர்ந்த நடையில் தண்டுகால் ஊன்றி வளைந்த யாக்கை மறையோன் தன்னை பாகு கழிந்து யாங்கனும் பறைபட வருவும் வேக யானை சினம் கொண்ட யானை வெம்மையில் கொய்கொட. வெம்மையினாலும் சினம்தான், அதான் கதம். அந்த சினத்தினாலே அப்படி அந்த தும்பிக்கையால அவனை வளைச்சு தூக்குச்சு. அந்த வளைந்த யாக்கை உடையவனை
தன்னுடைய தும்பிக்கை வளைவல கொண்டு வந்து அகப்படுத்தியது. ஒய்யென திணித்தாங்கு ஓசை உண்டாகுமாறு அவனை தூக்க உயர் பிறப்பாளனை கையகத்து ஒழித்து தன்னுடைய கையிலிருந்து நீக்கி அவனுடைய உடன்பிறப்பாளனை கையகத்து ஒழித்து அதன் கையக உடனே அதுல போய் மாட்டிட்டாங்க. அப்ப அங்கிருந்து கோவலன் பாய்ந்து வருகிறான். பாய்ந்து அதன் கையகம்புக்கு யானையினுடைய அந்த தும்பிக்கையில இவன் போய் பூந்தான். பூந்து அவனை விடுவிக்கிறான். அந்த முதியவனை விடுவிக்கிறான். பொய் ஒரு முடங்குகை உள்ளே துளை, பொய் ஒருன்னு உள்ளே துளை உடைய தும்பிக்கையினுடைய யானை. முடங்குகைன்னு வளைந்த கை. வெண்கோட்டு அடங்கி அந்த வளைந்த கைக்கு 2 மருங்கும் இருக்கின்ற அந்த தந்தங்களிலே சென்று அதை பற்றி கொண்டான். வெண்கோட்டு அடங்கி மையிருங்குன்றின் விஞ்சையன் ஏய்ப்ப, ஒரு மலை மேலே வந்து நிற்கக்கூடிய வானவன் போல யானைக்கு மேல அப்படி மத்தகத்து மேல அந்த தந்தங்களை பிடித்து மத்தகத்தின் மேல ஏறினான். அதன் கழுத்து மேல ஏறி விஞ்சையன் ஏய்ப்ப, ஏய்ப்ப என்றால் போல, விஞ்சையனை போல விளங்க, விஞ்சையன் ஏய்ப்ப பிடர்த்தலை இருந்து அவருடைய கழுத்துல, அந்த யானையினுடைய கழுத்துல ஏறி பெருஞ்சினம் பெறலா கடக்களிரட, அதனுடைய சினம் மாறு மாறு கடக்களிரடக்கிய, கடம்னா வலிமை, வலிமை மிக்க அந்த யானையினுடைய வலிமையினை அடக்கிய கருணை மரவனே. 2வது நிகழ்ச்சி. முதல்ல அவனுடைய செல்வ செழிப்பை காட்டியது. 2வது அவனுடைய அருள் இரக்கத்தால் தன்னுடைய உடல் வலிமை பொருந்த ஒருவனை காத்த அந்த செயலை கூடியது 2வது செயல். அடுத்தது 3வது செயல். பிள்ளை நகுலம் பெரும்பெரிதாக. இந்த பிள்ளைங்கிற சொல்லு புரியணும்னா தொல்காப்பியம் படிக்கணும். கீரியை பிள்ளை என்று சொல்லுவது ஒரு மரபு. கீரியினுடைய கீரி குட்டி, அந்த கீரி குட்டியை கீரி பிள்ளை என்று சொல்லுவது மரபு. வாழை கன்று என்று சொல்லுவது, யானை கன்று, சிலவற்றை கன்று, சிலவற்றை போத்து, சிலவற்றை இவ்வாறு பிள்ளை என்றெல்லாம் சொல்லுவது, அணிற்பிள்ளை என்று சொல்லுவது வழக்கம். பிள்ளை நகுலம், நகுலம் என்றால் துன்பம், அது வட சொல். நகுலம் பெரும்பெரிதாக, அதாவது எள்ளிய மனையோள், அதாவது ஒரு பார்ப்பனி தன்னுடைய குழந்தையை தொட்டிலே இட்டுவிட்டு நீர்த்துறைக்கு சென்று நீர் கொண்டு வர போனாள். அப்படி போகின்ற போது வீட்டில் அவளுக்கு ஒரு கீரி பிள்ளையும் வளர்த்தாள். அப்போது ஒரு நச்சரவு வந்து தொட்டில ஏறி இந்த குழந்தைக்கு தீங்கு செய்ய முனைந்த காலத்து கீரி பிள்ளை அதை பார்த்து இந்த பாம்பின் மீது பாய்ந்து அதனை துண்டாக கடித்து குதறியது. அதனால கீரி பிள்ளைக்கு வாயெல்லாம் குருதி, அங்கெல்லாம் குருதி சிந்தி இருந்தது. இந்த பார்ப்பனி நீர் கொண்டு வர போனவள் திரும்ப வருகிற போது இந்த கீரி பிள்ளையினுடைய வாயெல்லாம் குருதியை கண்ட அவள் தன்னுடைய குழந்தை இது கடித்து கொண்டு விட்டது என்று கருதி தன்னுடைய அந்த நீர் குடத்தை அதனுடைய கீரி பிள்ளையினுடைய தலையில போட்டு உடைத்ததை கொன்று விட்டாள். அதற்கு பிறகு வந்து பார்த்த பிறகு தன்னுடைய தவறை உணர்ந்து, ஐயோ இந்த பிள்ளைக்கு நாம தவறு செய்துட்டோமே, இந்த கீரி பிள்ளையை நாம இப்படி கொன்று விட்டோமே, இது மிக உயிர்கொலை ஆயிற்று, இது நம்முடைய பிள்ளையை காத்திருக்கிறது, அதை அறியாமல் நாம் கொண்டு விட்டோமே என்று அந்த துன்பம் தாங்காமல் பெரும்பெரிதாக, பிள்ளை நகுலம் பெரும்பெரிதாக எள்ளிய மனையோன் இணைந்து பின் சென்று, உடனே அவன் கணவன் பார்த்தான், இந்த மாதிரி ஒரு பெரிய பாவத்தை தீவினையை செய்துட்டேரி, உன்னோட நான் இன்னமே இருக்க மாட்டேன் என்று சொல்லி எள்ளிய மனையோள் இணைந்து பின் சென்று, அந்த அவன் பின்னாடியே போறாங்க, ஐயோ என்னை விட்டுட்டு போறியா, நான் உன்னோட இருக்க மாட்டேன் என்று அவன் போகும்போது அவனை பின்தொடர்ந்து வடதிசை பெயரும் அமரையாளன். அந்த காலத்துல தீவினை செய்தவர்கள்லாம் வடக்கே சென்று கங்கையில ஆடி இமயமலையில தவம் செய்ய வேண்டும் என்பது ஒரு நியதி. அது போல அவன் போனான். அப்படி போகிற போது கடவதென்று கைத்தூண் வாழ்க்கை, உன் கையால என்னை நான் உணவு உண்ண மாட்டேன், கடவதென்று அது என்னுடைய கடமை அன்று, எனக்கு ஆகாது, கைத்தூண் வாழ்க்கை உன்னுடைய கையால நான் உண்பது ஆகாது என்று கூறி அவன் என்ன செய்தான், நீ பிழைக்கணும் இல்ல, உனக்கு உயிர் வாழ்வதற்கு உணவு வேண்டும் இல்லையா,
அதற்கு நான் என்ன செய்கிறேன், நான் கற்ற கல்வியின் காரணமாக ஏடு எழுதி வச்சிருக்கிறேன் எல்லாவற்றையும். அந்த ஏடுகளை உன்னிடம் கொடுக்குறேன். அதை கல்வி வேண்டும் என்று விளைகின்றவர்கள் இருப்பார்கள். அவர்கள் அதை கொடுத்து விட்டு குறைந்த ஊதியத்தை பெற்று அதன் வாயிலாக நீ உணவு உண்டு வாழ்ந்து போ என்று இது மாதிரி வாழ்க்கையில நடந்திருக்கு. யாருடைய வாழ்க்கையில் நடந்திருக்குன்னு, அந்த காலத்துல விடுதலை காலத்துல வாரா என்று ஒரு பார்ப்பனர், மிகப்பெரிய அந்த ஞான வள்ளல் அவர் வறுமை வாய்ப்பட்டார், சிறைக்கு போயிட்டாரு. மனைவி வீட்டுல ஒண்ணுமே இல்லை, சாப்பிடறதுக்கு வழியே இல்லை, இன்னும் ஒரு பிடி அரிசி கூட இல்லை. அங்கிருந்து சிறை கதவுல போய் முட்டிக்கிட்டு அழுகுறான். இப்படி என்னை விட்டுட்டு வந்துட்டிய, நாடு பெரிது என்று கருதி விட்டுட்டு வந்துட்டிய, நான் என்னையா பண்றது? அப்ப அவர் என்ன சொல்றாரு, நான் எண்ணற்ற ஏடுகள் எழுதி வச்சிருக்கிறேன், அதை கொடுக்குறேன், அதை கொண்டு போய் அங்கங்க கல்வி கூடங்கள்ல பயிலுகிறவர்களுக்கு கொடுத்து அதில் வருகிற ஊதியத்தை பெற்று நீ வாழ்க்கை நடத்து என்று சொல்லுகிறான். இந்த நிகழ்ச்சி சிலப்பதிகாரத்திலேயே அறிகிறோம், பிற்காலத்திலே அறிகிறோம். இவ்வாறு கடவதென்று கைத்தூண் வாழ்க்கை வடமொழி வாசகம் செய்த நல்லேடு, அது வடமொழியிலே எழுத பெற்ற ஏடு. இத கல்வி வேண்டும் என்பவரிடத்து கொண்டு போய் கொடு. கடனறி மாந்தர் இது உணர்தற்கு அரியன, அதனால் இவற்றை போற்றக்கூடியவர்களுக்கு கொண்டு போய் கொடுத்து நீ கொடுக்க என்றாலும் அது வியங்கோள் தான். ஆணை வியங்கோள் வேண்டல் பொருளில் வந்தது. கொடுக்கன பீடிகை தெருவில், பீடிகைனா கடைத்தெரு, பீடிகை தெரு கடைத்தெரு, பீடிகை தெருவில் பெருங்குடி வாணிகர் மாடமருகின் மனைதொரும் மருகி. பெரிய அடுக்கு வீடுகள் இருக்கின்றன, பல அடுக்கு 8 அடுக்கு மாளிகைம்பாங்க. அது மாதிரி மாளிகையில இருக்கக்கூடிய செல்வர்களுடைய வீடெல்லாம் சென்று மாடமருகின், மருகு என்றால் தெரு, மாடமருகின் மனைதொரும் மருகி போய் அங்கங்கெல்லாம் போயிருந்து மயங்கி கருமக்கழி பலம் கொண்மினோ, ஐயா நான் செய்த வினைக்கு பயனாக அந்த பாவம் தீர்வதற்காக இந்த ஏடுகளை நீங்கள் கொள்ள வேண்டும். கொண்மினோ, கொண்மின், மின் என்பது முன்னிலை ஏவல், கொண்மின் என்பது கொண்மினோ எனும் கொள்ள மாட்டீர்களா எனும் அருமறை ஆட்டியை, அருமறை அந்தணனுடைய மனைவி ஆட்டி ஆள்பவள் என்று பொருள். அருமறை ஆட்டியை அணுக கூய் பார்த்தான் கோவலன். அட பாவமே, இப்படி ஒருத்தியா, இவளுடைய இது துன்பத்தை நாமல்லவா போக்க வேண்டும் என்று கருதி, யாது நீ உற்ற இடர் இது என்ன, உன்னுடைய துன்பம் என்னம்மா என்று கேட்டு மாதர் தான் உற்ற வான்துயர் செப்பி, அவ தன்னுடைய மிகப்பெரிய துயரத்தை எடுத்து சொன்னான். இப்படி நேர்ந்து விட்டதையா என்று. இப்பொருள் எழுதிய இதழ் இது வாங்கி, இந்த பொருளை எழுதிய இந்த ஏட்டை வாங்கி கைப்பொருள் தந்து என் கடுந்துயர் களைக, உன்னுடைய கைப்பொருளை கொடுத்து என்னுடைய துயரத்தை நீக்குவாயாக என்று அஞ்சல். உடனே அவன் சொன்ன, அஞ்சல் அஞ்சாதே, அல்லிற்று வியங்கோடு வினைமுற்று, அஞ்சல் பயப்படாத, முன்னாலேயும் வந்தது இந்த சொல். அஞ்சல் உன்றன் உன்றன் என்று எழுதணும், உந்தன்னு எழுதக்கூடாது, பிழையது. உன்றன், உன் தன் என்பது உன்றன் என்று ஆகும். உன்றன் அருந்துயர் களைகன நெஞ்சுறு துயரம் நீங்குக என்றாங்க. உடனே அருந்துயர் களைகேன், நான் உன்னுடைய அரிய துயரை நான் களைவேன் என்று சொல்லி, ஓத்துடைய அந்தணர் உரைநூறு கிடக்கையில் தீத்திரம் புரிந்தோன் செய்துயர் நீங்க தானம் செய்தவள் தந்துயர் நீக்கி, நான் கொடுத்த இந்த தீவினையெல்லாம் உன்னை விட்டு கழியட்டும் என்று சொல்லி, ஓத்துடைய அந்தணர், ஓத்து என்பதற்கு இந்த இடத்துல மறை என்று பொருள், வேதம் என்று பொருள். ஆனால் உண்மையிலே ஓத்து என்பது நேரின மணியை நிரல்பட வைத்தாங்கு ஓரின பொருளை ஒருவடி வைப்பது ஓத்தன மொழிவ உயர்மொழி போலவன்பா. அதாவது ஒரே அமைப்புடைய பொருள்களை வரிசையாக கொண்டு வந்து ஒரு இயலிலே தொகுத்தல், அதற்கு பெயர் ஓத்து என்பது. ஏன் அதுக்கு ஓத்துன்னு பெயர்? ஓதுதற்குரியது ஓத்து, வேற ஒண்ணும் இல்லை. ஓதுதற்குரியது ஓத்து. அப்படி ஓத்து உடைய, அப்படி ஓதுதற்குரிய வேதத்தை உடைய அந்தணர் உரைநூறு கிடக்கையில், அவர்களுடைய உரையில சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த செய்தியில், தீத்திரம் புரிந்தோன் செய்துயர் நீங்க, தீத்திரம் புரிந்தோள்
அவருடைய துயரம் நீங்குச்சுப்ப. இவர் அந்த பொருள் கொடுத்து அந்த ஏடுகளை வாங்கியதுனால அவருடைய துயரம் நீங்க, தானம் செய்தவள் தந்துயர் நீக்கி அவருடைய துயரத்தை நீக்கி அதோட நிறுத்தல. அவன் காணம் போன கணவனை கூட்டி இவன் போய் தேடி பிரிந்து போன அந்த கணவனை காட்டில் இருந்து அழைத்து வந்து மறுபடியும் இல்லறத்தை கூட்டி வைத்தான். ஒல்கா செல்வத்து ஒருவருள் கொடுத்து தளராத பெரும் செல்வத்தை அவருடைய வாழ்க்கை நடத்துவதற்காக மேலும் கொடுத்து இப்படியெல்லாம் செலவழிச்சா வீட்டோட செல்வம் எப்படி இருக்கும்? மாதவி காரணம் இல்லை. இவனுடைய செல்வ இழப்பிற்கு மாதவி ஒருபோதும் காரணம் இல்லை. இவனுடைய கொடைத்தன்மை, உயிர்களால் இவன் கொண்ட இரக்கம், அருள் உணர்வு, அதன் காரணமாக இவன் ஒரு பெரிய செலவாளியா இருந்தான். எல்லாவற்றையும் கொடுத்துட்டான். அதாவது கொடுப்பதற்கு ஒண்ணு, அதாவது நம்முடைய இலக்கியத்துல இதுக்கு மேல சொல்லப்பட முடியாது. குமணனுக்கு மேல ஒருத்தனை சொல்ல முடியாது. குமணன் என்ன சொல்லுகிறான்? வாழ்தந்தனே தலை எனக்கு தண்ணீர் சிறந்தது பிரிதொன்று இன்மை பாடு பெரு பரிசலன் வாடினன் பெயர்தல். ஐயா, என்னை பாடி வந்த புலவன் ஒன்றுமில்லாது பெயர்ந்து போதல் என்பது நாடு இழந்த அதனினும் அணியினான். நான் நாட்டை இழந்து வந்திருக்கிறத விட கொடுமையானது என்று சொல்லி வாழ்தந்தனே தலை எனக்கு, என் தலைக்கு ஒரு விலை வச்சிருக்கான் என் தம்பி, அதனால இந்த தலையை வெட்டு, இந்தா வாழ், இந்த தலையை வெட்டி கொண்டு போய் அவன்கிட்ட காட்ட அவன் பொருள் கொடுப்பான், நீ பெற்று நலமாக இருக்கணும். உடனே அந்த புலவன் என்ன சொன்னான்னா, தலை என்னது இன்னமே, ஏன்னா அடுத்தபடி வேற யார்ட்டையும் கொடுத்துடாத, நான் வேண்டான்னு சொன்னா நீ வேற யார்ட்டையாவது கொடுத்துருவேன், அவன் வெட்டி எடுத்துட்டு போடுவான். அதனால இந்த தலை என்னது, நான் வரல இரு, நான் வந்து இதை எடுத்துக்கிறேன் என்று சொல்லி வாழையும் எடுத்துட்டு போட்டான். போய் அந்த இளங்குமணன்கிட்ட போய், ஐயா தலையை கொண்டாந்து அப்படின்னு சொன்ன உடனேதான் அவனுக்கு துயரம் ஏற்படுகிறது, தமையனை இழந்த துயரம். அவ்வாறு சங்க இலக்கியத்தில் நாம் அந்த காட்சியை பார்க்கிறோம். அது போல பெரும் கொடை செல்வர்களா இருந்தார், பெரும் கொடை செல்வர்கள். அந்த காலத்துல, நம்முடைய காலத்திலும் அப்படிப்பட்ட பாரியை ஒத்த அதனினும் சிறந்த கடவுர்களா இருந்தார்கள். அவருடைய வரலாற்றை நம்ம பின்னால பார்ப்போம். நானும் நிறைய எழுதியிருக்கேன் அவர்களை பற்றி. உலகா செல்வத்து ஒருவர் கொடுத்து நல்வழிப்படுத்த செல்லா செல்வ தொலையாத செல்வத்தை உடையது. என்ன செல்வம்? செல்வம் தொலையும், ஆனால் இவன் பெற்ற அருட்செல்வம் இருக்கு, அது தொலையாது. தொலையா செல்வம், செல்லா செல்வ. அது அடுத்த நிகழ்ச்சி சொல்லப்பட்டது. அவனுடைய கொடை நிகழ்ச்சி இவ்வாறு பேசப்பட்டது. முதல்ல செம்பொன் மாறி செங்கையில் பொழிந்தான் மணிமேகலை பிறப்புக்காக. அடுத்தது ஒரு பார்ப்பனியினுடைய துயரத்தை, ஒரு அந்தணனும் வளைந்த யாக்கையுடைய ஒரு அந்தணனை யானையினுடைய கையிலிருந்து பிழைப்பித்தான். அதற்கு பிறகு இப்போது ஒரு பார்ப்பனியினுடைய துயரத்தை களைந்தான். 3 நிகழ்ச்சி ஆச்சு. அடுத்து 4வது நிகழ்ச்சி. இது எதற்காக சொல்லுகிறார் என்றால், இந்த அடைக்கல காதையில இந்த செயல்களை மட்டும் சொல்லாவிட்டால் கோவலனுடைய பண்பு முழுமை பெறார். இவனுடைய மிகச்சிறந்த பண்புகள். அதனால்தான் பின்னாடி எழுதும்போது அவனிடம் ஒரு குறை உண்டு, அது இல்லாம இல்லை. அது காரணம், வடுநீங்கு சிறப்பின் தன் மனையகம் மறந்தன். குற்றமில்லாத தன்னுடைய மனைவியை மறந்து விட்டு வேறு ஒரு இடத்துல வந்து தங்கி இருத்தல் பெரும் பிழை. ஆனால் அந்த ஒன்றை தவிர மற்ற எல்லாவற்றிலும் அவன் நிறைவுடையவனாக சால்புடையவனாக இருந்தான். அதனால்தான் அவர் எழுதும்போது விளங்குபடி எழுதுவார், குன்றா கொள்கை கோவலன். தன்னுடைய வாழ்க்கை நெறியில அவன் வேற எந்த இடத்துல அவன் குறை செய்யல. இது ஒரு குறைதான். மேலோராயினும் நூலோராயினும் பிடியன கொண்டு பிறக்கிட்டொழியும் கணிகை ஏறுவாள். அதுல போய் இவன் சேர்ந்தான். அதுல கூட சேர்ந்ததற்கு என்ன காரணம் என்றால், அந்த கலை நாட்டம், கலையின் மீது இருந்த எல்லையற்ற ஒரு பெரும் பற்று. அதனால 1008 கடைஞ்சு கொடுத்து அந்த மாலையை வாங்கி கூனியோடு சென்று மாதவியோடு வதிந்து, அதற்கு பிறகு அவளோடு இசை பாடுதலே மயங்கி ஊடல் காரணமாக பிரிந்து இவ்வாறு வந்தான் என்பது நாம் பார்த்து வரலாறு. அடுத்தது பத்தினி ஒருத்தி படித்துறை எய்த ஒரு நல்ல பெண், கற்புடைய பெண்ணை பற்றி ஒருத்தன் இழிமொழிகளை சொன்னான். அவளுடைய கற்பை பற்றி இழிவாக பேசினான். மற்றவள் கணவருக்கு வரியோன் ஒருவன். உடனே கணவனுக்கே ஐயம் ஏற்பட்டது, என் மனைவி இப்படியா என்ற போது அதற்கு ஒருவன் பொய் சார்ந்து சொல்ல வந்தான்.
அப்படித்தாய்யா, எனக்கும் கூட தெரியும் அப்படின்னு ஒருத்தன் படித்துறை எய்த. படிறு என்றால் பொய். அவளுக்கு பொய்யாக ஒரு குற்றம் சேர மற்றவள் கணவனுக்கு என்பது கணவர்க்கு வரியோன் ஒருவன். வரியோன்ன பண்புல வரியவன். அவன் அறியா கறி வைத்து கரின சான்று தான் அறியாத ஒன்றை சான்றாக சொல்லி அப்படித்தான் ஐயா என்று உண்மையை போல சொல்லி உடனே இதை வேற யாரும் கேட்கல. அப்ப காவிரி பூம்பட்டினத்திலே சதுக்கத்திலே ஒரு பூதம் இருந்தது. அந்த பூதம் என்ன செய்தது என்றால் பொய் சான்று சொல்லக்கூடியவர்களை எல்லாம் புடைத்து அடித்து நொறுக்கி தின்றுவிடும். அப்படி ஒரு பூதம் இருந்தது காவிரி பண்டத்துல. இந்த பூதத்தை பற்றி நமக்கு வரலாறு முன்னாலே வந்திருக்கு. இது இந்திரன் அப்போது இருந்த முசுகுந்த சக்கரவர்த்திக்கு கொடுத்த பூதம். என்னுடைய நாட்டில் இருக்கிற இந்த பூதத்தை நீ என்னுடைய நாட்டை காத்ததனால நீ அழைத்து கொண்டு போ என்று சொன்னான். அவன் கொண்டு வந்து இந்த சதுக்கத்தில் நிறுத்தி இருக்கிறான். இது கதைதான். ஆனால் தெய்வம் நின்று கொள்ளும் என்பதற்கு இப்படி ஒரு கதை புனைகிறார் இளங்கோவடி. சதுக்க பூதம் அங்க இருக்கு. அந்த சதுக்க பூதம் என்ன செய்கிறது? ஏய் பொய்ச்சான்று சொல்லி ஒரு பெண்ணுக்கு பழி சேர்த்தாயா, வாங்க என்று சொல்லி தன்னுடைய அகன்ற கைகளாலே அவனை அரைந்து தாக்கி பிடித்து தூக்கி உண்பதற்கு தலைப்படுகிற நேரத்துல அவனுடைய தாய் வந்து ஐயோ பிள்ளைய போய் பூதம் உண்ணுகிறதே என்று அவர் எவ்வளவு கொடியவராக இருந்தாலும் தாய்க்கு மகன் தானே. அவ அப்படி அழுகிறா. உடனே அவ்வாறு அறியா கறி வைத்து அரைந்துணும் பூதத்து. பூதம் என்றால் பெரியது என்று பொருள், வேற ஒண்ணும் இல்லை. பூதம் பேய் என்றால் பெரியது, அளவில் பெரியதுன்னு பொருள். 5 பூதங்கள் இருக்கின்றன. இவற்றுக்கு அளவே கிடையாது. வானத்தை யாரும் அளந்து கூற முடியாது. நிலப்பரப்பினுடைய அளவை துல்லியமாக அளந்து யாரும் சொல்ல முடியாது. காற்றினுடைய கணம் பரிமாணம் ஆகியவற்றை யாரும் சுட்டி காட்ட இயலாது. நெருப்பினுடைய ஆற்றலை யாரும் இந்த அளவிற்கு என்று அறுதிவிட்டு கூற முடியாது. நிலம் நீர், அதேபோல் நிலம் நீர் தீ வழி விசும்பு ஆகாயம் நிலம், அதேபோல் நீரினுடைய அளவை கடலின் ஆழத்தை யாரும் கண்டறிய முடியாது. இவற்றுக்கெல்லாம் அளவே இல்லை. இதுதான் ஆற்றல் மிக்க இவற்றை 5 பூதங்கள் என்று சொன்னான். ஆனா ஆற்றலால் தீமை செய்யக்கூடியவற்றை பேய் என்று சொன்னான். பேய் என்றாலும் பெரியது என்று பொருள். அது பேம் என்ற சொல்லிலிருந்து வந்தது என்கிறார் தொல்காப்பியர். பேம் நாம் என்றால் அச்சம், பேம் என்றாலும் அச்சத்திற்குரியது, அச்சப்படுத்துவதற்கு உரியது, அச்சப்படுத்துவதற்கு கூறப்படுவது என்று பொருள். பெரியது என்று பொருள். ரொம்ப பெருசா இருக்கும். அங்கே இருந்து வந்து ஒரு பேய் வந்து நின்னுதுன்னா அது 10 அடி உயரம், 12 அடி உயரத்துல, 6 அடி அகலத்துல வந்தது என்று பொருள். அதனால பெரியது என்று பொருள். வேற எங்க இருக்குது? சுரைக்காய் சமைக்கக்கூடிய அளவுல இருக்கிறது, சிறிய அளவுல இருப்பது சுரைக்காய். சமைக்க முடியாதது கசக்கும் கைப்பு உடையது, அது அளவுல ரொம்ப பெருசா இருக்கும். அதுக்கு பேரு பேய்ச்சுரை, பேய்ச்சுரைக்காய் என்று பெயர். பேய்ச்சுரைக்காய் என்று பொருள். அதுபோல பேய் என்றால் பெரியது, பூதம் என்றாலும் பெரியது. நல்வழிப்படுத்த செல்லா செல்வ அறியாக்கறி வைத்து அரைந்துணும் பூதத்து கரைகெழு பாசத்து. அதாவது இந்த பாச கயிறு இருக்க, அது கரை பிடித்திருக்கிறது. கரைகெழு பாசத்து கையகப்படலும், அது கயத்தை போட்டு இழுத்து வளைக்குது அந்த பூதம். அப்ப கைப்பட்டோன் தவ்வை தாய், அப்படி துன்பப்படுகிறவனுடைய தாய் படுதுயர் கண்டு கட்டிய பாசத்து கடிது சென்றெய்தி. உடனே அந்த கயிற்றுக்குள்ளார இவன் சென்று புகுந்தான். அந்த யானையினுடைய பிடியில போய் புகுந்தார் போல இங்கும் போய் இவனை விடுவிக்க போனான். அந்த அந்தணனை விடுவிக்க முடிந்தது. ஆனால் இந்த பொய்க்கரியாளனை விடுவிப்பதற்காக இவன் போய் பற்றிய போது, என் உயிர் கொண்டு இங்கு இவன் உயிர் தா. கோவலன் கேட்கிறான், என்னுடைய உயிரை எடுத்துக்கிட்டு இவனுடைய உயிரை காப்பாற்று என்று கேட்டான். நன்னெடும் பூதம், அது நல்ல பூதம், நன்னெடும் பூதம்னு சொல்லுகிறார். நல்ல பூதம், நெடிய பூதம். அது நல்காதாய், முடியாதப்பா, கொடுக்க முடியாது. ஏன்? நரகன் உயிர்க்கு நல்லுயிர் கொண்டு பரகதி இழக்கும் பண்பு இங்கு இல்லை.
ஒரு கொடியவனுடைய உயிருக்கு ஒரு நல்லவனுடைய உயிரை வாங்குகிற பழக்கம் எனக்கு இல்லை. அப்ப கோவலனுக்கு சான்றிதழ் கொடுத்துருச்சு பூதம். சதுக்க பூதம் சொல்லிட்டுது, நீ நல்லவன், நல்வினையே செய்து பழக்கப்பட்டவன். இவன் அப்படி இல்லை, இவன் பொய் சார்ந்து சொன்னவன். அதனால இவனைத்தான் நான் எடுத்துக்கொள்வேனே தவிர உன்னை நான் பற்ற மாட்டேன். நரகன் உயிர்க்கு நல்லுயிருண்டு பரகதி இழக்கும். பரகதி என்றால் மேலான கதி, உயர்ந்த அந்த நடைமுறை, அதனை இழக்கும் பண்பு இங்கு இல்லை. ஒழிக என் கருத்து, உன்னுடைய கருத்தை விட்டு விடுக என்று சொல்லி உயிர் முன் புடைப்ப உயிரை போக்க அடிதரும் உள்ளத்து அவளோடும் போந்து. அப்ப தாய் என்ன இருந்தாலும் துன்பப்படுவா, அவளோடு போய் உனக்கு நான் மகனாக இருப்பேன் என்று சொல்லி சுற்றத்தோர்க்கும் தொடர்புகளை அவருடைய சுற்றத்தார் எல்லாருக்கும் கலைஞர் எல்லாருக்கும் பற்றிய கலைஞர் பசிப்பிணி அறுத்து எல்லாருக்கும் தன்னுடைய சொந்தம் போல பற்றிய கலைஞரின் தன்னுடைய சொந்தம் போல தன்னுடைய கலைஞரன் போல கருதி பசிப்பிணி அறுத்து. பசிப்பிணிங்கிறதுக்கு கூட இலக்கணம் சொல்லணும். பிணி பொது பெயர், பசி ஒரு பிணிக்கு சிறப்பு பெயர், இரு பெயர் விட்டு பண்புத்தோர். பசிப்பிணி அறுத்து பல்லாண்டு பிறந்த இல்லோர், பல ஆண்டுகளுக்கு இந்த குடும்பங்களை எல்லாம் பாதுகாத்தியப்பா இல்லோர் செம்மல் இம்மை செய்தன யானறி. அருமையான தொடர். இந்த பிறவியில நாம் பார்க்க நீ செய்ததெல்லாம் நல்ல செயல்கள் தானே. உண்மைய அப்ப ஏன் உனக்கு இப்படி வந்தது? ஊரை விட்டு வர்றது மாதிரி பொருள் ஈட்டுவதற்காக வேற ஊருக்கு நடந்து மனைவியோடு இப்படி அலையணும்னு தலைவிதியா? அது உண்மை பயன். போன பிறவியில நீ செய்த பிழை, போன பிறவியில நீ செய்த வினை உண்மை. அது இம்மை என்றால் இந்த பிறவி, உண்மை என்றால் முற்பிறவி. உண்மை பயன்கொள் ஒரு தனி உணர்ந்து தனியாக துன்பப்பட்டு இத்திருத்தகு மாமணி கொடுந்துடன் போன்று. இந்த மாணிக்கம் போன்ற இந்த பெண், மிக உயர்ந்த மாணிக்கம் போன்ற மாமணி கொழுந்து, வயிறாகும் அது மாணிக்க கொழுந்து, வயதால கொழுந்து, தன்மையினால மாணிக்கம், மாணிக்க கொழுந்துடன் போன்றது விருத்த கோபால. விருத்தன்னா வயதானன்னு பொருள். ஆனா இந்த இடத்துல அறிவால் முதிர்ந்தன்னு பொருள். அறிவால் முதிர்ந்த, அதை ஞான விருத்தம் தாங்க சம வடமொழியில சொல்லுகிற போது ஞான விருத்தம், அறிவினாலே முதிர்ந்தவன் என்று சொல்லி அப்படி சொல்லுகிற போது கோவலனுடன ஒரு கனவு, தான் கண்ட கனவை சொல்ல போறான். அதனால இந்த கனவை சொன்ன பிறகு எல்லாரும் சேர்ந்து, ஓஹோ இப்படி ஒரு கனவு கண்டாயா, தனக்கு நடக்க போறத கோவலன் இப்ப கனவா கண்டு சொல்றான். ஆக நம்ம இனிமே இங்க இருக்க வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் புறப்பட போகிறார்கள் அந்த செய்தி. அதனால இந்த 4 செயல்களால கோவலனுடைய உயர்ந்த பெரும் பண்பை, பல வகையாலும் உயர்ந்த பண்பை, அருள் இரக்கம் உடையவனாக அவனை காட்டுவதை நாம இடங்கோவின் வாயிலாக பார்த்தோம். அதனால தொடர்ந்து இனிமேல் வரக்கூடிய பகுதிகள்லாம் பார்த்தா அவனுடைய பண்பு சொல்லி முடிச்சது. இப்படிப்பட்டவன் கொலைப்பட்டான்னு சொல்லணும், இது என்ன கொடுமை என்று பேசணும். அதுக்காக தான் அந்த கொலைக்கடக்காதைக்கு முன்னாலே இந்த அடைக்கலக்காதை வச்சாரு. இப்ப இதுவரையில கோவலன் சிறப்பு பேசப்பட்டது, இனிமேல் கண்ணகி சிறப்பு இதே காதையில பேசப்படும். அதை அடுத்த வகுப்புல பார்ப்போம். கேட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றி உரியது. வணக்கம்.